पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क् नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்திலே பேராயிரத்திலே 527வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் மந்த்ராங்ககா என்பது. இப்பொழுது பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறோம், பூஜை செய்கிறோம். அதற்கு என்ன மந்திரம் பயன்படுத்த வேண்டும்? எல்லாத்துக்கும் பயன்படுத்த வேண்டிய மந்திரம் மூல மந்திரம் என்று சொல்கிறார். மூல மந்திரம் என்றால் அஷ்டாட்சரம், 8 எழுத்து. இது பிரசித்தமான நாராயண மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரத்தை வைத்துத்தான் எம்பெருமானுக்கு எல்லா பூஜையும் செய்ய வேண்டும் என்று பாஞ்சராத்திர ஆகம். ஆனால் இதற்கு விதிவிலக்கு உண்டு. இப்பொழுது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் போனால் அவர்களை துவாதசாட்சர மந்திரத்தை பயன்படுத்துவார், வாசுதேவ மந்திரம். சில இடங்களிலே விஷ்ணு மந்திரத்தை பயன்படுத்துவார்கள். விஷ்ணு ஷடாட்சரம் என்று விஷ்ணு மந்திரம் 6 எழுத்தை கொண்டது. பகவதே வாசுதேவாய என்று வரக்கூடிய வாசுதேவ மந்திரம் 12 எழுத்து கொண்டது. நாராயணா என்கிற இந்த பெயரை கொண்டது அஷ்டாட்சரம் 8 எழுத்தை உடையது. ஆக 8 எழுத்தோ 12 எழுத்தோ 6 எழுத்தோ இவைகளான மந்திரங்களை பயன்படுத்தி தான் பகவானுக்கு நாம் எந்த பொருளையும் சமர்ப்பிக்கிறோம். பகவானை வந்தவுடனே எம்பெருமான் உன் கையை அலம்பிக்குள்ள தீர்த்தம். ஒரு உடனே ஹேண்ட் வாஷ் தான் முதல்ல பண்ணணும், கால் வாஷ் பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைந்தா அவருக்கு முதல்ல கையலம்ப தண்ணீர் கொடுக்கணும், அப்புறம் காலலம்ப தண்ணீர் கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிற? முதல்ல கால் கழுவி தான், கை கால் கழுவி தான் வரணும். ஏன் அப்படின்னா, காலை மட்டும் கழுவி வந்தால் அது பொதுவாகவே எப்பொழுதும் கால் ரொம்ப தூய்மையற்று இருந்தது என்றால் காலை முதல்ல கழுவி மற்றதை கழுவணும். ரொம்ப தூய்மையற்றது என்றால் எங்கேனும் ஒரு இறப்பு தீட்டு அதற்கு போய் வந்தார்களானால் முதல்ல கால் அலம்பிக்கணும், அப்புறம் கையலமா. ஆனால் மற்ற சந்தர்ப்பங்களிலே முதல்ல அர்க்கியம், கையலம்ப ஜலம் கொடுக்கணும். அதன் பிறகு பாத்தியம், கால் அலம்பிக்க ஜலம் கொடுக்கணும், இல்லை காலை அலம்பி விடணும் வந்தவருக்கு. அதுக்கப்புறம் அவரை ஆச்சமனம் பண்ணுறதுக்கு வாட்டரை சிப் பண்ணி தீர்த்தம் சாப்பிடுறது.
அதுவும் நமது நாட்டின் வடக்கு பகுதியில் வந்தவொடனே தண்ணீர் குடிக்க கொடுத்துடணும். அதுதான் பெரிய உபச்சாரம். அதுவாது பண்ணணும் இல்லையோ, குறைஞ்சபட்சம் தண்ணீராவது கொடுக்கலாமோ இல்லையோ. என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், பாப்பா உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, போன்விட்டாவா, ஹார்லிக்ஸா, கோகோவா அல்லது என்ஷூரா அப்படின்னு கேட்பார். இல்லது காஃபியா அல்லது டீயா அல்லது ஸ்பெஷல் டீயா அல்லது இஞ்சி டீயா அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி சரி சாப்பிட மாட்டேங்குன்னு தெரியணுடுவார். இத்தனை கேட்குறாரு, ஒன்றும் கொடுக்க போகிறதில்லன்றதுக்காக இவ்வளோ லிஸ்ட்டு போடுறாரு. சில பேர் இப்படியே சமாளிச்சுடுவாங்க. கேட்டேன் வேண்டான்னுட்டான். அவன் கேட்குற தோரணிலேயே நாம் நியாயமாக புரிஞ்சுட்டு வேண்டான்னு சொல்லணும். நான் சில பேர் இருக்காங்க, எனக்கு காஃபி ஒரு டம்ளர், போன்விட்டா ஒரு டம்ளர்னுவாங்க. அப்புறம் ஒன்றும் வராது, இவரை பற்றி நல்ல அபிப்பிராயமும் இருக்காது. இப்படி வந்தவர்களுக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம் என்று கொடுத்து உபச்சரிக்க வேண்டும். அப்போது பகவான் விக்கிரகத்துக்கு முன்னாடி உபச்சாரம் பண்ணுறீங்க. பகவானே இந்தாப்பா உன்னுடைய கைக்கு ஜலம் அர்க்கியம், கையை அலம்பிக்கொள் அப்படின்னு தீர்த்தம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அது விக்கிரகத்தில் உள்ள பகவானுக்கு தீர்த்தத்தை இப்படி காண்பித்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை கண்டு, இதை பாரு, இதை ஏற்றுக்கொள், இது உனக்கே, எனக்கில்லை, ஏதானும் அபச்சாரம் செஞ்சால் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை கொடுக்கணும். இது எவ்வளோ நாழி ஆகும்? நான் இப்போ சொன்னதுக்கு அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆகுமா? அர்க்கியம் கொடுப்பதற்கு 1 செகண்டு, பாத்தியம் கொடுப்பதுக்கு 1 செகண்ட், 2 தடவை கொடுக்கணும். ஆச்சமனியத்துக்கு 3 செகண்டு. அப்படின்னா இது ஒரு செட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1 + 2 3, 3 + 3 6 போயிடுது. அப்புறம் மறுபடியும் அடுத்தபடி பகவானுக்கு பூஜையில் அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம் சமர்ப்பிக்கணும். பகவான் ஸ்வீகரிக்கிற மாதிரி தியானம் பண்ணணும். பகவான் ஏற்றுக்கொள்ள வாட்டரை சிப் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணிக்கணும். இப்போ பண்ணி சமர்ப்பிக்கணும் விற்கிறதுக்கு. எப்படி பூஜை பண்ணார் என்றால் அர்ச்சகர் அங்கேருந்து வந்துடும், ஆவித நாழியாச்சு சாமி, ஜனங்கள் காத்துட்ருக்காங்க பூஜையை முடி சார். அவர் என்ன பண்ணார், உடனே ஜலதரங்கம் வாசிக்க வேண்டி வரும். ஜலதரங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி டக் 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 தடிப்பாங்க. அது மாதிரி எந்த மந்திரமோ இன்னும் டக் டக்கு தண்ணி அடிச்சு. ஆனால் இப்படி எம்பெருமானுக்கு மந்திரங்களை வைத்துக்கொண்டு பூஜை செய்ய செய்ய சாநித்தியம் ஜாஸ்தியம். ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் அவன் பெயர் வருது. எத்தனை முறை அவனுடைய திருநாமம் ஓதப்படுகிறதோ அவ்வளவுக்கு அந்த பகவானுக்கே சாநித்தியம். நான் நிறைய தடவை சொல்கிறேன். எதுக்காக இந்த வெங்கடேஸ்வர சஹஸ்ரநாமத்தை ஆசையோடு நான் சொல்ல முன் வந்தேன்னா, எனக்கு ஒரு வியப்பு. திருவேங்கடமலையில் ஒன்று தான் இந்த முறை இருக்குது. எப்படி தினம் அவனுடைய சஹஸ்ரநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவது. மீதி திவ்ய தேசங்கள் எங்கேயும் கிடையாது. பல திவ்ய தேசங்கள்லேயே பகவானுக்கு அர்ச்சனை நடப்பதே கஷ்டம். பல திவ்ய தேசங்களில் பக்தர்கள் அர்ச்சனை பண்ண சொல்லி வருவாங்க. பக்தர்கள் கூட்டம் ஏராளம். அவர்களுக்கு சங்கல்பம்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த சங்கல்பம் பண்ணும்பொழுது சம்ஸ்கிருதத்தையும் கொலை செய்து அவருடைய சொல்கிறதையே என்ன கருத்துன்னு தெரியாமல் பண்ணி, உத்தராஷ புரஷ்டமதோ நட்சத்திரமே ராசம் ஜாதகம் ரொம்ப முக்கிய நட்சத்திரம் வரணும் அதை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பகவானுக்கு 108 பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கு 108 பண்ணால் அடுத்த ஆளுக்கு பண்ணுறதுக்கு நாழி இருக்காது. அவங்க பறக்கிறான். ஒரு 10 சாம்பிளுக்கு எடுத்துக்கோ, அடுத்த ஆழ்வா அடுத்த ஆழ்வான்னு போய். ஆனால் திருவேங்கடமுடைய அந்த மட்டும் அந்த மாதிரியான நிலை இல்லாமல் வச்சுட்டாங்க அந்த காலத்துலேயே. அவருடைய 1008 திருநாமத்தை அவர் கேட்டுடுறார். அந்த பவரில் தான் வரவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறார். இந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ ஆவர்த்தி பண்ணி பகவானுக்கு நாம் உபச்சாரம் பண்ணுகிறோமோ, மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ ரிப்பீட் பண்ணி பகவானுக்கு உபச்சாரம் சமர்ப்பிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அளவு சிலை தெய்வமாக மாறிக்கொண்டே இருக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. அந்த சாநித்தியம் அப்படியே நிற்கும். அந்த சாநித்தியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த அர்ச்சனைகள் செய்யணும். அவன் பெயரை சொல்லித்தான் அவனுக்கு சாநித்தியம் கொடுக்கணும். இந்த மந்திரங்கள் நாம் பயன்படுத்துகிறோமே அர்ச்சனைக்கு, பூஜைக்கு, இந்த மந்திரங்கள் எல்லாம் வேதத்திலே அங்கே அங்கமாக இருக்கு, வேதத்தின் பகுதியாக இருக்கு. ஆக மந்திரங்களாகிற அங்கங்களை உடையவன், மந்திரங்களாகிற வேதாங்கங்களை உடையவன் மந்திராங்கன். இவையெல்லாம் இவனையே சொல்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார்கள். அதாவது வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி ந சம்சயகா. வேதத்திலே உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பெயர் எம்பெருமான். அதில் வேத பாராயணம் பண்ணும்பொழுது என்ன வசதின்னு கேட்டால், அந்த ஒரு மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துமே அவனுடைய திருநாமம் ஆயிடுது.
ஒவ்வொரு எழுத்துன்னா அதில் கூட வியப்பை ஊட்டக்கூடிய செய்தி ஒன்று இருக்குது. கிருஷ்ணாய நமஹ. சாதாரண இலக்கிய சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணன் என்றால் கிரு இஷு, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா அது ஒற்றெழுத்து, மெய் எழுத்து. உயிரெழுத்து ஈக்கு ப்ளஸ் அந்த ருங்கிற உயிரெழுத்து தான் கிருல இருக்குது. இஷு பக்கத்தில் ஒன்றும் இல்லை, மெய் எழுத்து மட்டும் இருக்குது, வேல்யூ கிடையாது. வெறும் உடம்பை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்படின்னு இருக்கு, இன் ப்ளஸ் ஆ, அங்கே ஆ இருக்கிற உயிரெழுத்து வருது. அதெல்லாம் எத்தனைக்கு எத்தனை உயிரெழுத்து நம்ம கணக்கு பண்ணுறோம். ஆனால் வேதத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா, வர்ணக்கிரமம்னு ஒரு பெரிய சயின்ஸு. அதில் கிருஷ்ணாவில் கிரு ப்ளஸ் இஷு, அப்புறம் உள்ள ஒரு இட்டு இருக்குங்கிறாங்க. அது மறைஞ்சு போயிடுது. கிருஷ்ணா எனமாகுது, கிருஷ்ணாயின்னு வந்துடுது. அதெல்லாம் தமிழில் எழுதும்போது கிருட்டினன்னு அந்த டாவை வெளில காமிக்கிறாங்க. தனி சயின்ஸ் சுவாமி, அதிசயப்படுவீங்க நீங்கள். அப்போது லோகத்தில் கிருஷ்ணாவில் நம்ம கிரு ஒரு இஷு ஒரு நா இருக்குன்னு நினைக்கிறோம். வேதத்தில் கிரு அப்புறம் இஷு அப்புறம் இட்டு அப்புறம் ஒரு நா. அப்போது வேத கணக்குப்படி எழுத்துக்கள் அதிகமாகிடும். சங்கீதம் பாடும்பொழுது அவனு எழுத்து அதில் இன்னும் நாழி ஆகிடும். இப்படியெல்லாம் அவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல இந்த வேதத்தினுடைய மந்திரங்களில், இந்த மந்திரங்கள்லாம் வேதத்தில் அங்கமாக இருக்க, வேதத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய மந்திரங்களை உடையவனாகினால் அந்த எம்பெருமானுக்கு மந்திராங்கன் என்று திருநாமம். ஆமாம், இதுக்கு ஒரு கதை சொல்லாமல் இப்படி சொல்லிட்டியே, ஒரு கதை சொன்னால் எங்களுக்கு சுலபமாக இருக்குது, இவ்வளோ நாழி சொல்லியிருக்கியே அப்படின்னு சில பேர் அன்பர்கள் நினைப்பார்கள். ஒரு சின்ன கதை தான். என்ன கதைனா, அவன் திருநாமத்தை கேட்க கேட்க அவனுக்கு குஷி ஆகிடும், இன்னும் ரொம்ப உற்சாகமாகிடுவான். அதுக்காக நமக்கு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. நீங்கள் இறங்கி ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி உட்காருங்க, உட்காந்து ஐயா உங்கள் பேர் என்னன்னு கேளுங்க. அவன் சொல்லுவான் கைலாஷ். கைலாஷ் இப்படி லெஃப்டில் போகணும்னு சொல்லுங்கள். அப்புறம் உள்ள டிப்ஸ் கூட கேட்க மாட்டேன். அந்த பெயர் அவரவர்களுக்கு அவரவர்கள் பெயர் இனியது. அது மட்டும் ஞாபகம் வச்சு, பெயரை சொல்லி கூட்டிங்கனாலே பாதி காரியம் ஆகிடும். அந்த எம்பெருமானுடைய பெயர் அவனுக்கு இனியது, நமக்கு இனியது. அந்த பெயரே மந்திரங்கள், அவைகள் வேதத்தின் அங்கங்கள். இப்படி இருக்கிறான் எம்பெருமான் என்று உணர்ந்து மந்திராங்காய நமஹ என்று ஜெபியுங்கள். எம்பெருமான் திருவுள்ள உகந்து அருள்வான். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். மந்திராயதர்ச்சன கிருதோ விலசந்தி முக்கியாக அங்கத்வமாப்யமஹிதாக சகலாஷ்ச வேதே சன்மந்திர விக்கிரகதரஸ்ய ஹரேஸ்ஸ ஏஷः மந்திராங்க நாம ஹரிரேஷ விபர்த்தி தேனா. இதற்கு தமிழ், அவனுடைய பூசனை விதியில் பயன்படும் மந்திரங்கள் மறைகளிலே அங்கம் கொண்டவை, எனவே அவன் மந்திராங்க நாமே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மந்திராங்காய நமஹ. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.